ஹாய் லவர்ஸ். யூடியூபர் விஜய் சித்தா ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வழக்கத்துக்கு மர கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு. ரிலேட்டடாக ஈபி போர்ட்லையும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அண்ட் நான் சொல்கிற இந்த 4 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாகவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் இந்த ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக க்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது ஈபி மீட்டரில் காட்டுற இந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காட்டும். மூணாவது முக்கியமானது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஹை வாட்ஸ் கன்சியூம் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத செக் பண்ணணும். நாலாவது முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அட்டை. இந்த கரண்ட் பில் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மீட்டரில் ஓடி இருக்கிற ரீடிங்கை வந்து அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அது கரெக்டாக எழுதுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மீட்டர் லாக்குன்னு அவங்க போட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களால் எக்ஸாக்டாக இருக்கிற ரீடிங்ஸை வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அண்ட் இந்த 4 விஷயத்தை நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம். அண்ட் என்னோட லாஸ்ட் 3 இயர்ஸில் ஈபி பில்லை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஈபி மீட்டருக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்கள் ஈபி மீட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலான்னு ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவில் வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.